Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Google Payல ஆட்டோ பேவை எப்படி நம்ம கேன்சல் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து பாருங்க உங்களுடைய Google Payல வந்து ஆட்டோ பே வந்து நீங்க எனேபிள் வந்து பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க வந்து Google Payல வந்து எனேபிள் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க வந்து அதர் ஆப்ஸ்ல அப்படி இல்லனா அதர் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மணியை வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் பண்ற மாதிரி அதாவது Google Pay வழியாக டெபிட் பண்ற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோ பே வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. எனேபிள் வந்து பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி எனேபிள் பண்ணி வச்சிருக்க பட்சத்துல நம்ம எப்படி அதை நம்ம ஆஃப் பண்றது, நம்ம கேன்சல் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த ஆட்டோ பே அப்படின்றது எனேபிள் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து எங்க பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. நீங்க வந்து உங்களுக்கு அது போல அமௌண்ட் பிடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க போயிட்டு உங்களுடைய Google Pay செக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ பே வந்து ஆன்ல இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, அது எப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Google Pay ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. Google Pay ஆப் ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய Google Pay ஆப் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பயோமெட்ரிக்கோ அல்லது உங்களுடைய மொபைலுக்கு என்ன லாக் போடுறீங்களோ ஏதோ ஒரு லாக் என்டர் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க. நீங்க Google Pay போடுறதா Google Pay என்டர் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க. ஓகே, அன்லாக் வந்து பண்ணிட்டு அன்லாக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ ஹோம் பேஜ்ல வந்து இருக்கு. இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுல ஆட்டோ பே சொல்லிட்டு இருக்கும். ஆட்டோ பே அப்படின்றது உங்களுக்கு ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், இல்லனா ஷோ ஆகாது. ஓகே, இதுல வந்து பாருங்க ஆட்டோ பே சொல்லிட்டு இருக்கு. ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்றேன். ஓகே, கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து லைவ் சொல்லிட்டு இருக்கு. லைவ் அப்படின்னா இப்போ கரண்ட்ல ஆக்டிவ்ல இருக்கிறது லைவ்ல காமிக்கும். அதுக்கப்புறம் பெண்டிங் சொல்லிட்டு இருக்கு. பெண்டிங்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்ல காமிக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க ஃபைனலா. ஓகே, கம்ப்ளீட்டட கிளிக் பண்றேன். இதுல வந்து அந்த பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனது, அதுக்கப்புறம் ஆட்டோ பே கேன்சல் ஆனது, இது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்க நம்ம பார்க்க போறது லைவ் தான். லைவ் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ கரண்ட்ல லைவ்ல எது ஆக்டிவ்ல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. இப்போ என்னென்ன விஷயம்லாம் நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்கெல்லாம் நீங்க வந்து ஆட்டோ பே எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லிட்டு இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது தெரியாம அந்த டைம்ல வந்து ஆட்டோ பே வந்து நீங்க எனேபிள் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லனா நீங்க வந்து ஹாட்ஸ்டார்ல இல்ல எதனா ஒரு சேனலை நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்காகவோ நீங்க வேற எதனா விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணும்போது ஆட்டோ பேவும் சேர்த்து எனேபிள் வந்து பண்ணிருவீங்க. அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு தெரியாம ஆட்டோ பே எனேபிள் ஆகி அமௌண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆட்டோ பே அப்படின்றத எப்படி கேன்சல் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க எனக்கு ஒரு விஷயத்துக்காக தான் வந்து ஆட்டோ பே வந்து எனக்கு எனேபிள் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல ஆட்டோ பே எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய காமிக்கும். ஓகே, இப்போ ஆட்டோ பேவை எப்படி கேன்சல் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல பாஸ் ஆட்டோ பே ரேட் கொடுத்திருக்காங்க. பாஸ் ஆட்டோ பே அப்படின்னா இப்போ வந்து நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னா அதை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ல அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கேன்சல் ஆட்டோ பே சொல்லிட்டு இருக்கு. கேன்சல் ஆட்டோ பே கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ஆட்டோ பே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு கீழ பாட்டம்ல பாஸ் ஆட்டோ பே, கேன்சல் ஆட்டோ பே சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து நீங்க இந்த டிஸ்ப்ளேல ஒரு இடத்துல நீங்க கிளிக் பண்றீங்க, நடுவுல ஒரு இடத்துல நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க கிளிக் பண்ணும்போது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து போயிடுச்சு, திரும்ப வந்து வராது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப வர்றதுக்கு இது போல ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த பேஜ் விட்டு நீங்க பேக் வந்துருங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துரு. இப்போ நீங்க மறுபடியும் அந்த ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ திரும்ப அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துரும். இப்போ வந்து பாருங்க நடுவுல நீங்க கிளிக் பண்ணக்கூடாது. நீங்க ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க வந்து இந்த ஆட்டோ பே டீடைல்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுல டெபிட் ஆன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ இந்த டெபிட் ஆன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ கடைசியா எந்த தேதி வரைக்கும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுல வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து டாபிக்ல வந்து பாருங்க டாப்ல இப்போ இது வந்து எங்க இருந்து ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங் அந்த டைட்டில் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ வந்து பாருங்க 2Geo மொபிலிட்டி ப்ரீபெய்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த ஆட்டோ பே வந்து என்னுடைய மை ஜியோ ஆப்ல இருந்து நான் வந்து எனேபிள் வந்து பண்ணிருக்கேன் Google Payல. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படி வந்து காமிக்குது. இது போல உங்களுக்கு வந்து காமிக்கும். நீங்க வந்து எந்த இடத்துல இருந்து நீங்க வந்து எனேபிள் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம Google Payல இருந்து இதை நம்ம கேன்சல் பண்றோம். நீங்க இதுல கேன்சல் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க எதுல இருந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்களோ அதை செக் பண்ணி பாருங்க. அதுல போயிட்டு கேன்சல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல கேன்சல் ஆகல அப்படின்னா நீங்க போயிட்டு அதுல போயிட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. நீங்க எதுல எனேபிள் பண்ணீங்களோ அதுல போயிட்டு அதுலயே நீங்க வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கோங்க. அதுல கேன்சல் ஆகல அப்படின்ற பட்சத்துல. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ நம்ம கூகுள் பேல வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாருங்க கேன்சல் ஆட்டோ பே சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத இப்ப நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, கேன்சல் ஆட்டோ பே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி நெக்ஸ்ட் கேன்சல் ஆட்டோ பே சொல்லிட்டு இப்போ உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து காமிக்கும். இப்போ இந்த ஆட்டோ பே அப்படின்றது எந்த பேங்க் அக்கவுண்ட்ல வந்து இது வந்து எனபிள் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க கீழ எஸ் கேன்சல் ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. எஸ் கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து எஸ் கேன்சல் ஆட்டோ பே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது லோடிங் ஆகி இப்போ வந்து உங்களுக்கான யுபிஐ பின் வந்து கேட்கும். இப்போ இதுல என்ன பேங்க் அக்கவுண்ட்ல இப்போ வந்து எனபிள் ஆயிருக்கோ ஆட்டோ பே அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யுபிஐ பின் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகி இப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆட்டோ பே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். ஆட்டோ பே கேன்சல்டு சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய கூகுள் பேல ஆட்டோ பே வந்து கேன்சல் வந்து பண்ணியாச்சு. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு நம்ம பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். வந்துட்டு பிறகு இப்போ இதுல லைவ்ல பாருங்க இப்போ எந்த ஒரு ஆட்டோ பே வந்து எனபிள் இல்ல ஆக்டிவ்ல இல்ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம கேன்சல் வந்து பண்ணியாச்சு. இது போல உங்களுக்கு எத்தனை இருந்தாலும் இது போல நீங்க வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்க இதுல கம்ப்ளீட்டட் கிளிக் பண்ணி அப்படின்னா கம்ப்ளீட்டட்ல இப்போ ஆட்டோ பே கேன்சல் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா அதுக்குள்ள போய் நீங்க டீடைலா செக் பண்ணிக்கலாம் ஆட்டோ பே கேன்சல் ஆனது. ஓகே, ஆட்டோ பே கேன்சல்டு சொல்லிட்டு வருது பாருங்க. இது போல தான் நம்ம கூகுள் பேல ஆட்டோ பே வந்து கேன்சல் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.